கதேர் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே மாம் யோ மாம் சமேயுக்ததமோ மதா யோகினாம் அபி சர்வேஷாம் அப்படின்னு தபஸ்விகளை காட்டிலும் யோகிகள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் மத்கதேர் அந்தராத்மனா என்னிடத்திலேயே சென்றதான மனசை உடையவனாக ஸ்ரத்தாவான் என்னை அடையவனும் என்கிற ஒரு ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடியவன் யார் என்ன பஜனம் பண்றாளோ சமேயுக்ததமோ மதா அப்படின்னு சொல்றாரு. அவனே உயர்ந்தவன் அர்ஜுனான்னு சொல்லிட்டு பக்தனுடைய பெருமையோடு தான் இந்த அத்தியாயம் முடிகிறது. ஏன்னா இதுக்கப்புறம் பக்தனுடைய பெருமையை பத்தி ஃபுல்லா பேச போகுது. அல்ல யோகினாங்கிறது நான் சொன்னேன் இல்லையா? யோகினாம் அப்படின்னா சாதாரணமா எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னா யோகிகளுக்குள்ளே இவன் உயர்ந்தவன், யோகிகளுக்குள்ளே பக்தனானவன் உயர்ந்தவன் அப்படிங்கிற அர்த்தம் வரணும். ஆனா இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி யோகிகள்ங்கிற இடம் எங்க பேசும் பொழுதும் பக்தன்கிற ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய வைஷ்ணவரை பத்தி பேசவே இல்லை இல்லையா? எல்லா இடத்துலயும் கர்மயோகின்னு பேசிருக்கு, ஞான யோகின்னு பேசிருக்கு, ஜீவாத்ம தரிசன யோகின்னு பேசிருக்கே ஒழிய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு பக்த யோகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் பேசல. அதனால அந்த அந்த யோகிகளுக்குள்ளேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டா 5 பேர் இருக்கா, அதுல ஒருத்தன் உயர்ந்தவன் ஆயிடும். இல்ல இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லணுமா? அதனால பகவத் ராமானுஜர் தேஷு அனந்தர்கதத்வாத்து வக்ஷமானஸ்ய யோகினஹா, இங்கு யோகிங்கிற பக்தனை பத்தி இன்னும் சொல்லவே இல்லை. அதே போல 4 யோகிகளை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்க. அவ எல்லாம் ஜீவாத்மாக்களை பத்தி, ஜீவாத்ம யோகிகளை பத்தி சொல்லியிருக்கிறதுனால அவளுக்குள்ள இவன் கிடையவே கிடையாது. ஜீவாத்மா தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவன் பக்தன் கிடையவே கிடையாது. அதனால யோகிகளுக்குள்ளேன்னு சொல்ல முடியாதான், யோகிகளை காட்டிலும் அப்படின்னு சொல்லணும். அதற்கு முன்னாடியே தபஸ்விகளை காட்டிலும்னு சொன்னார் இல்லையா? தபஸ்விபியோ அதிகா யோகி ஞானிபியாபி மதோதிகா கர்மிபியா அதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனான்னு சொன்னா இல்லையா? தபஸ்விகளை காட்டிலும் யோகி உயர்ந்தவன், ஞானிகளை காட்டிலும் யோகி உயர்ந்த, கர்மயோகத்தை பண்றவர்களை காட்டிலும் யோகி உயர்ந்தவன். இந்த யோகி யாரு? 46 சொல்லக்கூடிய யோகி ஜீவாத்ம யோகி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்தனுடைய பெருமையை சொல்லணுங்கிறதுனால இந்த யோகிகளை பத்தி நான் இன்னும் பேசவே இல்லை அர்ஜுனா. இப்ப நான் சொன்ன எல்லா யோகிகளுக்குள்ளேன்னு கிடையாது, எல்லா யோகிகளை காட்டிலும் தபஸ்விகள், ஞானிகள், கர்மயோகம் செய்யும் அவர்கள்னு நிறைய பேரை சொன்னேனே, அவர்களை காட்டிலும் சர்வேஷாம் அப்படின்னு எல்லாரும், நான் எவ்வளவு பேரை சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லார காட்டிலும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போகக்கூடிய அந்த பக்தன் யோமாம் சமேயுக்ததமோ மதா அப்படின்னு, யோமாம் பஜதே யோமாம்னு போட்டிருக்கு பாருங்க. ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம், பஜனம் பண்ணக்கூடிய பக்தன், தியானம் பண்ணக்கூடிய பக்தன், என்னை அறியக்கூடியதான பக்தன், என்னிடத்திலே நிலை நின்ற மனசை உடையதான பக்தன்னு சொல்லணுமா? அதனால அவன் உயர்ந்தவன் சொல்லணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பகவத் ராமானுஜர். மேருமலை இருக்கு, கடுகு இருக்கு. கடுகுக்குள்ள பெருசு சின்னதுன்னு பேசிக்க முடியுமே ஒழிய இல்லையா? சின்ன கடுகுன்னு இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கும் பாக்குறதுக்கு. கொஞ்சம் பெரிய கடுகுன்னு இருக்கு, நம்ம அங்கே போனா ஒரு கிராசரி ஷாப்ல போனா கூட பார்க்க முடியும். சின்ன கடுகு இருக்கு, பெரிய கடுகு இருக்கு. தபஸ்விகள்லாம் சின்ன கடுகு, யோகின்னு ஜீவாத்மா தரிசனம் பண்ணக்கூடியவன் பெரிய கடுகான். அந்த கடுகுக்குள்ள வித்தியாசம் இருக்கதான் இருக்கு. ஆனா மேருங்கிற மலையை பார்க்கும் பொழுது இந்த கடுகா இருந்தா என்ன, அந்த கடுகா இருந்தா என்ன, வித்தியாசமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். மேரு அபேட்சையா சர்ஷபானாம் இவா அப்படின்னு. மேருவை பார்க்கும் பொழுது கடுகுகளுக்குள்ள ஏற்றம் தாழ்வுன்னு ஏதாவது உண்டா இல்லையா? ஒண்ணுமே இல்லையே. கடுகு தானே இல்லையா? அது பெரிய கடுகு அப்படின்னு சொல்லிட முடியுமா? மேருவை பார்த்ததுக்கு அப்புறம் மலையை பச்சுண்டு பக்கத்துல கம்பாரிசனுக்கு இது பெரிய கடுகு இது சின்ன கடுகுன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அந்த கடுகுகளுக்குள்ளதான் இது பெரிய கடுகு சின்ன கடுகுன்னு சொல்ல முடியுமே ஒழிய மேருங்கிற மலையை பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் ஒண்ணுதானோ, தாழ்மைங்கிற ஒரு தன்மை ரெண்டுத்துக்கும் ஒன்று தானே, சின்னதுங்கிறது ரெண்டுத்துக்கும் ஒன்று தானே. யாரு? தபஸ்விகளை காட்டிலும் யோகிகள் உயர்ந்தவன் ஒரு ஸ்லோகம் முன்னாடி சொல்லிட்டு, அந்த யோகிகளா இருக்கட்டும் இல்ல தபஸ்விகளா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணுதான் மேருங்கிற மலையை பார்க்கும் பொழுது. அதே போல இவன் பக்தன்னு வரும் பொழுது ஜீவாத்ம யோகியா இருந்தான, கர்மயோகியா இருந்தான, ஞான யோகியா இருந்தான, தபஸ்வியா இருந்தான, ஞானியா இருந்தானே எல்லாம் ஒண்ணுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் ரொம்ப உயர்ந்தவன். இவன் பக்கத்திலே யாரும் வர முடியாது. 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட ஜீவாத்ம யோகி என்ன பெருமையோட பேசினாரோ அவன் யாருமே இந்த பக்தன்கிற ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியவன் பக்கத்துல வரவே முடியாது. மத்கதேர் அந்தராத்மனா, என்னிடத்திலே சென்றதான அந்தராத்மனா அப்படின்னா மனசுன்னு. மத்கதேர் என்னிடத்திலே நிலை நின்ற அந்தராத்மனா, மனசாலே அப்படின்னு சொல்லிட்டு. என்னிடத்துல அவனுக்கு அவ்வளவு ஆசையா,
மத்கதே. ஏன் அப்படின்னா என்னிடத்துல அவ்வளவு ஆசை, என்னை விட்டு வேறு விஷயத்தை அவனால நினைக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். என்னை விட்டு அவனால இருக்கவே முடியாது. ஒண்ணு என்ன சரித்திரங்களை பத்தி கேட்டுட்டே இருக்கணும், இல்ல என்னை பத்தி பாடிட்டு இருக்கணும், இல்ல என்னுடைய ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல என்னுடைய குணங்களை சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும், என்னை பத்தி தான் இருக்கணுமே ஒழிய என்னை விட்டு அவனால இருக்கவே முடியாது அப்படின்னு. நிலையே இருக்க அப்படியே தள்ளாடக்கூடியதான நிலையாவே இருந்துட்டு இருக்குமா. அதனால மத்கதேர் அந்தராத்மனா அப்படின்னா மனசு என்னிடத்திலேயே நிலை நின்று இருக்கு. நான் இல்ல அப்படின்னு கேட்டா அவனால தரிக்கவே முடியாது இல்லையா. உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன்னு உண்ணும் சோறு பருகு நீர், அந்த நீருங்கிறது தான் தாரகம்னு சொல்றான். அது இல்ல அப்படின்னா உயிர் வாழவே முடியாது இல்லையா. அதனால அந்த தாரகம் என்ன அப்படின்னு கேட்டா பெருமாள். பக்தனுடைய தாரகன் யார் அப்படின்னா ஸ்ரீயப்பத்தியான நாராயணன்கிற பெருமாள். அந்த பெருமாள் இல்ல அப்படின்னா இவனால இருக்கவே முடியாது. இவனுக்கு தான் இந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, ஜீவாத்மா இருக்கு, இருக்க வேண்டியதானே, இருக்க முடியாது. ஏன்னா பெருமாளை நினைக்காம ஒரு க்ஷணம் கூட இருக்கவே முடியாது. அவன் பெருமாளை நினைக்க போறது இல்லை அப்படின்னா அவன் உயிர் பிரிஞ்ச மாதிரியே தான், அந்த அளவுக்கு இருக்குமா. அதனால மத்கதேர் அந்தராத்மனா அனன்ய சாதாரண ஸ்வபாவத்தையா, என்னை தவிர வேறு எதனாலையும் தரிக்க முடியாதவன். தாரகன் நான் தான். உண்ணும் சோறு அப்படின்னா சோறு இல்லாம இவ்வளவு நாள் இருக்க முடியும் இல்லையா. உயிர் போயிடும் இல்லையா. எல்லாமே தான் இருக்கு, ஆனா சோறு இல்லாம இருக்க முடியுமா. எல்லாம் தான் இந்திரியங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா அதுக்குன்னு ஊட்டச்சத்து முதல்ல எது கொடுக்கறது, தரிக்க போறது அப்படின்னா சோறு தானே தரிக்க போறது. அப்படி இருக்கும் பொழுது பெருமாள் இருக்கான்னா பெருமாளை பத்தி நினைக்காம அவனால் இருக்கவே முடியாதனால மத்கதேர் அந்தராத்மனா, என்னை பிரிஞ்சவனால் இருக்க முடியாது, என்ன நினைக்காம அவனால் இருக்க முடியாது, நான் எல்லாம் அவன் விழுந்துருவான், கீழே விழுந்துருவான்னு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கானே ஒரு பக்தன், அப்படி அவனாலே அந்தராத்மனா அப்படின்னு அவனுடைய மனசால் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்ரத்தாவான் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரத்தாவான்னா என்ன அப்படின்னு கேட்டா இயற்கையா ஸ்ரத்தை உடையவன் நம்ம எதுவுமே சொல்றோம். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ஸ்ரத்த இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா. இது ஒரு படி மேல சொல்றார் பகவத் ராமானுஜர். இந்த இடத்துல சின்சியாரிட்டி மாத்திரம் கிடையாது. ஸ்ரத்தாவான் அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அவனால விட்டு இருக்கவே முடியாது, அவனுக்கு தான் நிலை கொள்ளவே கொள்ளாது. எந்த அளவுக்கு விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு வழி பண்ணி பெருமாளை பார்த்துட முடியாதா. கோபியர்கள்லாம் பண்ணா இல்லையா. இரவு இருந்தாலும் கூட பரவாயில்ல, பெருமாளை பார்க்காம இருக்க முடியாதுங்கிறதுனால அந்த இரவோட இரவா அவனை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாளே, அவனை விட்டு அவர்களால் இருக்கவே முடியாது. ஆண்டாளை போல இல்லையா, விட்டு இருக்கவே முடியாது. விட்டு இருந்துட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். அதனால அவ சும்மா இருக்கவே மாட்டா. ஆண்டாள் எப்படி ஒவ்வொருத்தரையா போய் கூட்டு பெருமாள் இடத்துல போய் உட்காண்டாள் இல்லையா. அவளை விட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவான்னா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாளாம். பெருமாள் இடத்துல சேரணுங்கிற ஆசை மாத்திரம் இல்ல, அந்த சேரத்துக்கு என்ன வழிங்கிற ஒரு பிரயத்தனத்திலேயே இருந்துட்டு இருப்பாள். அதனால துவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதத்தை இங்க போடுறார். துவரை அப்படின்னு வேணுமா, முயற்சியோட. பெருமாள் இடத்துல ஆசை, அந்த ஆசை மட்டும் இல்ல, அந்த ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாள். நம்மாழ்வார் சொல்லுவார் இல்லையா, அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் அப்படின்னு. அழுவன் பெருமாளை பார்க்க முடியாதான்னு அழுவானா. தொழுவன் அப்படின்னு. அழுவன் அப்படின்னா சில குழந்தை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்பா கிட்ட தன்னுடைய காரியம் செய்யல அப்படின்னு கேட்டா அழுது அடம்பிடிச்சு வாங்கிடும்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால நம்மாழ்வார் அழுது பார்க்கிறாராம் பெருமாளை பார்க்க முடியுமான்னு, தொழுது பார்க்கிறாராம். ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடினா கூத்தாடினா ஒரு வேளை பெருமாள் வந்துடானோ, பெருமாளுடைய திருநாமங்களை பாடிண்டே இருந்தா பெருமாள் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிண்டே இருப்பாள். என்ன அப்படின்னா சும்மா இருக்க முடியாது, பெருமாளை பார்க்கணுமே, பெருமாள் அடைஞ்சே தீரணுமே. அதனால துவரையோடு இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். அப்ப ஸ்ரத்தாவான்னா சின்சியாரிட்டி மட்டும் இல்லை, எம்பெருமான் இடத்துல அத்தியந்தமான பிரீத்தி இருக்கிறதுனால அவன் அடையணுங்கிற முயற்சி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. அதுக்கு துவரைன்னு சம்ஸ்கிருதத்துல பேர். துவராவான்னு சொல்றான். துவரை யோ மாம் பஜதே அப்படின்னு. அந்த இடத்துல மாம்ங்கிற பதத்துக்கு பெரிசா இவர் இந்த இடத்துல வியாக்கியானம் கொடுத்துட்டு இருக்கார். விசித்ரானந்த போக்ய போக்திருவர்க போகோபகரண போகஸ்தான பரிபூர்ண நிகில ஜகதுதய பவலய லீலம் அப்படின்னு. யார் மாம்னா யாருன்னு தெரியணும் இல்லையா. யோ மாம் பஜத்தேன்னு வருது. பஜத்தே அப்படின்னா என்ன பஜனம் பண்ணுகிறான், என்னைனா யாரை, யாரைன்னு தெரியணுமே. அதனால நிகில ஜகதுதய விபவ லயலீலம், நிகிலமான ஜகத்து இருக்கே, இந்த லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை லீலா மாத்திரமாக பண்ணக்கூடியவனான என்னை, அஸ்பிருட்ட அசேஷதோஷ அனவதிக அதிசய ஜான பல ஐஸ்வர்ய வீர்ய சக்தி தேஜா பிரபுதி அசங்கேய கல்யாண குண நிதிம் அப்படி. ஒரு தோஷமும் அவரிடத்தில் தட்டவே தட்டாது. அனந்தமான கல்யாண குணங்களுக்கெல்லாம் அவன் ஒரே கடலா இருந்துட்டு இருக்கான். ஞானம் பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா அப்படின்னு சொல்லிட்டு
எந்த விதமான கல்யாண குணங்கள், திருக்கல்யாண குணங்கள் இந்த லோகத்துல சொல்லப்படுறதோ எல்லாத்துக்கும் ஒரே உறைவிடமான கடலாக பெருமாள் இருந்துட்டு இருக்கான். மாம் அப்படின்னா என்ன? எந்த தோஷமும் தட்டாத என்னை, எல்லா திருக்கல்யாண குணங்களுக்கும் ஒரே உறைவிடமான என்னை மாம் அப்படின்னு. स्वाभिमतानुरूपैक रूपाचिन्त्य दिव्याद्भुत नित्य निरवध्य निरतिशय औज्ज्वल्य सौन्दर्य सौगन्ध्य सौकुमार्य लावण्य यौवनाद्यनन्त गुणनिधि दिव्य रूपम्. திருக்கல்யாண குணங்கள் மட்டுமா? ஆழகான திருமேனியை உடையவன், திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன் அப்படின்னு. அச்சிந்திய திவ்ய அத்புத. அச்சிந்திய அப்படின்னா என்ன? என்னால மனசுக்கோ வாக்குக்கோ எட்டாத ஒரு திவ்ய மங்கள விக்கிரகமா இருக்கும். அற்புதம், பார்க்கும் பொழுது ஆச்சரியகரமாக இருக்கும், நித்தியமாக இருக்கும். பரரூபத்துல எப்படிப்பட்ட திருமேனி இருந்தோ அவனுடைய அவதார தசையிலையும் அதே மாதிரி ஒரு திருமேனியோடு இருக்கும். ஔஜ்வல்யம் அப்படியே சொல்லிட்டு சூரியனை போல ஜுவலிக்கும் சௌந்தர்ய சௌகந்திய, பார்க்கறதுக்கு ஒவ்வொரு அவயமும், கண்ணை பார்த்தா கண்ணழகா இருக்கு, தோளை பார்த்தா தோழழகா இருக்கு, மூக்க பார்த்தா மூக்கழகா இருக்கு இல்லையா? பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண்ணு ஒவ்வொன்னும் அழகா இருந்துருக்குன்னா சௌந்தர்ய சௌகந்திய. பக்கத்துல இருக்கும் பொழுதே சுகந்த புஷ்பம் வீசறதோ அப்படின்னு தோணுமா? அந்த அளவுக்கு அழகான திருமேனி. சௌகுமாரிய, எப்பயுமே யுவாவா இருக்கக்கூடிய தன்மை, மிருதுவா இருக்கக்கூடிய தன்மை இல்லையா? மலர் மகள் கைவருடம் அலறு போதில் சிவந்தனா, தாயாருடைய திருக்கைகள் படும் பொழுது அவனுடைய திருவடி என்ன ஆகுமா அப்படின்னா செவந்து போயிடுமா. அப்படிப்பட்ட எண்ணெய். லாவண்ய யௌவனாத்யனந்த குணநிதி திவ்ய ரூபம். சௌந்தர்யம் என்ன, லாவண்யம் என்ன, அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அழகான திருமேனியை உடையவன் அப்படின்னு சொல்றான். வாங் மனச அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவம் அப்படின்னா இவன் பரமாத்மாவா இருக்கிறதுனால அவனுடைய ஸ்வரூபமோ ரூபமோ எல்லாம் உன்னுடைய வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாது இல்லையா? பேசிற்றே பேசலல்லால் பெருமையொன்று உணரலாகாது, ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியல் ஆவானுமல்லன் அப்படின்னா வாங் மனச இல்லையா? மனத்தினால் நினைக்கலாமே அப்படின்னு சொன்னார் இல்லையா திருமாலையில. மனத்தினால் நினைக்கலாமே, பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது அப்படின்னு. நீ எவ்வளவு வேணா நினைக்கலாம், எவ்வளவு வேணா பேசலாம், அவனுடைய பெருமைகள்ல ஒரே ஒரு பெருமைய உண்மையான ஆழத்தோட பார்த்துட முடியாதுன்னு சொல்றதுனால வாங் மனச அபரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவம். மாக்கோ மனசோ இதனாலே அளவிட்ட பார்க்க முடியாத ஸ்வரூபங்களையும் சுபாவங்களையும் உடையவனான என்னை. ஆனா இவ்வளவு பரத்வ குணங்களை உடையதான என்னை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா, அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதார்ய மகோததிம். ஆனா என்ன அடையணும்? பரத்வம் எனக்கு உண்டு. பரத்வத்தை பத்தி தான் பேசிட்டு, இந்த ஜகத்துக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். என்னிடத்துலேயும் தான் வந்து சுட்டி நான் தான் பண்றேன், ரட்சணத்தை நான் தான் பண்றேன், சம்ஹாரத்தை நான் தான் பண்றேன். அனந்தமான கல்யாண குணங்கள், பரத்வத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் என்னிடத்துல தான் இருக்கு. அழகான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனான என்னை. ஆனா என்னை யாராலையும் பேசியோ நினைச்சிடவோ முடியாது. அந்த நினைக்கணும் பேசணுங்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதார்ய மகோததிம் அப்படின்னு. அபாரமான காருண்ய அப்படின்னா கருணையே வடிவிடத்தானவர். சௌசீல்ய அப்படின்னா, சௌசீல்யம் அப்படின்னு கேட்டா குஹனோடே ராமன் பழகக்கூடிய தன்மைக்கு சௌசீல்யம்னு பேர். குஹன் வேடுவன் இல்லையா? ஒரு மீனவ ஜாத்தியோ வேடுவ ஜாத்தியோ கொண்டவன். ராமன் சக்கரவர்த்தி திருமகன், ராஜா. ஆனா எப்படி பழகினான்? அதுதான் சௌசீல்யம்னு பேர். வாத்சல்யம், வாத்சல்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா பசுவுக்கு தன்னுடைய கண்ணுக்குட்டி மேல இருக்கக்கூடியதான தன்மை. கிருஷ்ணன் அந்த பசுமாட்டுக்களோட பின்னாடியே போயிட்டு இருந்தானே இல்லையா? அது வாத்சல்யம் அப்படின்னு. அதனுடைய தோஷத்தெல்லாம் குணங்களாக பார்க்கக்கூடிய தன்மைக்கு தான் வாத்சல்யம்னு பேர். வாத்சல்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணுக்குட்டியின் இடத்துல எல்லா விதமான அழுக்கும் மலமும் இருந்துட்டு இருக்கும். ஆனா தன்னுடைய பசு என்ன பண்ணணும்னா தன்னுடைய நாக்கால நக்கி 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 சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். வாத்சல்யம் அப்படின்னு. ஔதார்ய மகோததிம், என்ன கேட்டாலும் கொடுப்பானா பெருமாள். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஒண்ணுமே கொடுக்கலையேங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பானா. அதனால மகோதாரன் அப்படின்னு சொல்லிட்டு மகோததிம் அப்படின்னா, மகோததி அப்படின்னா கடல்னு அர்த்தம், பெரிய கடலம். அதுல சுவாமி தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையில ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டா, அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதார்ய மகோததிம். அது எப்படி படிக்கணும்னா புரிஞ்சுக்கணும்னா, காருண்ய மகோததிம், சௌசீல்ய மகோததிம், வாத்சல்ய மகோததிம், சௌந்தர்ய மகோததிம், ஔதார்ய மகோததிம். ஒவ்வொன்றுத்துக்குமே அவன் கடலா இருந்திருப்பான். அவனுடைய ஔதாரியத்தை பார்க்கும் பொழுது அந்த ஔதாரிய கடல்னு தோணுமா, கருணையை பார்க்கும் பொழுது கருணை கடல்னு தோணுமா, அவனுடைய நீர்மையோடு இருந்து அவன் எல்லாரிடத்திலையும் பழகக்கூடிய தன்மையை பார்க்கும் பொழுது நீர்மை கடல்னு சௌசீல்ய கடல்னு தோணுமா, வாத்சல்ய கடல்னு தோணுமா, எல்லாமே கடல் கடலா இருக்குமா. அப்படிப்பட்ட என்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல மாமுக்கு எவ்வளவு வருத்தங்கள் கொடுத்துட்டு வரா.
அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு, அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யம், எல்லா லோகங்களுக்கும் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒருத்தனுடைய திருவடியில தான் போய் விழணும். யார் அப்படின்னு கேட்டா பெருமாளுடைய திருவடி தான் போய் விழணும். அந்த இடத்துல என்ன பண்ணினா ஆலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யம், எல்லா லோகங்களுக்கும் அசேஷ லோக அப்படின்னு கேட்டா எல்லா லோகங்களுக்கும் ஒரே சரண்யன் யார் அப்படின்னு கேட்டா திரியப்பதியான நாராயணன். அதுக்கு முன்னாடி ஒரு பதம் வருது, என்ன அப்படின்னா அனாலோசித விசேஷ, இவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து அப்படின்னு. ஏழையோ ஏதலனோ கீழ்மகனோ அதெல்லாம் பார்க்க மாட்டான் பேர். அவனுடைய ஜாதி என்ன, அவனுடைய விருத்தி என்ன, அவனுடைய குணம் என்ன, எதுவுமே அவன் இடத்துல பார்க்கறது கிடையாது. இல்ல குகனோட ஸ்நேகம் பண்ணினானே, அவனுடைய ஜாத்தியை பார்த்து பண்ணினானா இல்லையா? சபரியின் இடத்துல அந்த அளவுக்கு அத்தியந்த பிரீத்தியோட இருந்தானே. பசுமாட்டுக்களுக்கு பின்னாடியே கண்ணன் போனானே. என்ன ஜாதி இல்லை, என்ன ஒரு மனுஷ ஜாத்தியாவது இருந்ததா இல்லையே? தேவர்களுக்கு மட்டும்தான் மனுஷர்களுக்கு கிடையாது, மனுஷர்களுக்கு மட்டும்தான் பசு பட்சிகளுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டா, கற்பாரி ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால குய்த்தனன் அப்படின்னு. இவால மனுஷர்கள் அதனால என்னிடத்துல எப்படி பக்தி பண்ணணுங்கிறது தெரியும். நான் காட்டுக்கு போகும்பொழுது என் பின்னாடியே இவாள்லாம் வந்தா அதனால இவர்களுக்கு மோட்சம்னு பெருமாள் நினைக்கலையே. அணிலுக்கும் தான் மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, வானரர்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அங்க இருக்கக்கூடிய புல் பூண்டுலேருந்து எறும்புலேருந்து எல்லா விஷயத்துக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படின்னா அனாலோசித விசேஷ அப்படின்னு உன்னை எதுவுமே ஆலோசனை பண்றதே கிடையாது இல்லையா? அந்த இடத்துல விபீஷணன் சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு மற்றவாள்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாலே தவிர சக்கரவர்த்தி திருமகனான பெருமாள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா, என் இடத்துல வந்து சரணாகதி பண்ணிட்டா அவன் யாரா இருந்தாலும் எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வரட்டுமே அவனுக்கு அபயம் உண்டு அப்படின்னு. அதனால்தான் அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யம். இந்த லோகங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சரண்யனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் பண்ணும் பொழுது அனாலோசித விசேஷ, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அதெல்லாம் பார்க்க மாட்டான். கீழ்மகன்னு பார்க்க போறதில்லை, ஏழைன்னு பார்க்க போறதில்லை, ஏதலன்னு பார்க்க போறதில்லை. என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரிதான் பெருமாள் இருப்பான் அப்படிங்கிறத சொல்றான். பிரணதார்த்திஹரம், அதனால என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, யாருக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த துக்க நிவர்த்தியை பண்ணிட்டு இருக்க. ஏன்னா சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா, யாவதார்த்தி ததா வாஞ்சா தாவன் மோகஸ் ததா சுகம் யாவன்ன யாதி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம். ஒரு இடத்துல சரணாகதி பண்ணாத வரைக்கும் தான் கண்ணா துக்கம்னு சொல்றான். துக்கம் இருக்கு அப்படின்னா உன் இடத்துல சரணாகதி பண்ணல அப்படின்னு, இன்னும் இந்த மனோரத்தம் நிறைவேறல அப்படின்னா உன் இடத்துல சரணாகதி பண்ணல அப்படின்னா, எல்லாம் கிடைச்சிருமா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டா அப்படின்னா. பிரணதார்த்தி ஹரம், யாருக்கு என்ன கட்டங்கள் இருக்கோ, பிரணத அப்படின்னா சேவிக்கிறவாளுடைய அர்த்தி அப்படின்னா கட்டம் துக்கம், அதை போக்கக்கூடியவனான என்னை. ஆசிரித வாத்சல்யை கஜலதிம் அப்படின்னு இந்த இடத்துல ஏற்கனவே வாத்சல்ய மகோததிம்லாம் சொல்லியாச்சு. ஆசிரித வாத்சல்யைக ஜலதிம்னு தனியா திருப்பி சொல்லணுமா அப்படின்னா, வாத்சல்யங்கிற குணம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லா தோஷங்களையும் பண்ணி பெருமாள் இடத்துல எப்படி போகணும்னு தெரியாம உட்காந்துருக்கோம் இல்லையா? நம்ம அப்படிலாம் ஒண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி தெரியல. ஆனா பெரியோர்கள்லாம் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு தோஷம் பண்ணிருக்கேனே, பெருமாளோ பரனாரந்தன் இருக்கானே, அவன் பக்கத்துல போய் எப்படி நெருங்கிறதுங்கிற சங்கோச்சம் ஏற்படுமே. அந்த சங்கோச்சம் வேண்டாம் அப்படின்னு நமக்கு தெரியணுமா. அதனால ஆசிரித வாத்சல்ய மகோ, தோஷத்தை பண்ணி எப்படி பெருமாள் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறது? ஆனா உட்கார முடியும். காரணம் ஆசிரித வாத்சல்யைக மகோததிம் ஜலதிம் அப்படிங்கிறத சொல்றான். அப்புறம் பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அவதார நிலைகள்ல கண்ணனா வந்ததுனால்தானே அக்ரூரலால் அனுபவிக்க முடிஞ்சது, கோபியர்களால அனுபவிக்க முடிஞ்சது. அதனால அகில மனுஜ நயன விஷயதாங்கதம், பெருமாளை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அவனுடைய சுரூபத்தை தியானம் சாட்சா்காரம் எல்லாம் பண்ணிடவே முடியாது. அதனால பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லாருடைய கண்களுக்கும் இலக்காக மனுஜ நயன, எல்லாருடைய மனுஷர்களான மாம்ச சக்ஷுக்களுக்கும், சக்ஷுஸ் அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம், மாம்சத்தினால ஆன கண்ணுக்கும் தெரியும்படியாக இருக்கான். ஞானத்தினாலேயே பார்த்த முடியாது, அத்தியந்தமான யோகிகளுக்கு பார்த்த முடியாது எம்பெருமானுடைய திருமேனியை. ஆனா அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லாருடைய கண்களுக்கும் இந்திரியங்களுக்கு மேல ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு மேல பரமாத்மா, அத்தியந்தமான பக்தி பண்ணினால் ஒழிய யோக நிலையில ஒழிய பெருமாளை சாட்சா்காரம் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடியவன் இந்திரியங்களுக்கே விஷயமா வரான். இந்திரியங்களை கொண்டுதானே இப்ப பார்க்கக்கூடிய ஒரு அர்ச்சாவதார திருமேனிலிருந்து பெருமாள் திருமலையில உட்காண்டிருக்கான் அப்படின்னா இந்திரியங்களுக்கு தானே தெரியாது. நீ ஒன்னும் கண்ண மூடி தியானம் பண்ணி பெருமாளை பார்க்கலையே, இந்திரியங்களை கண்ணை திறந்துண்டு பார்க்கிற பெருமாள் உன் கண்ணுக்கு தெரியானே, அது பெருமாள் தான். அது பெருமாள் இல்ல கிடையாது, அவன் பெருமாள் தான். பெருமாளே தான் இங்க வந்து உட்காண்டிருக்கான். அதனால அகில மனுஜ நயன விஷயதாங்கதம். அப்படி வரும் பொழுதும் அஜஹத் ஸ்வஸ்வபாவம் 4வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா,
ஜன்மா கருமச்சமே திவ்யம் யோவேத்தி தத்வதா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடையதான கர்மாவோ என்னுடையதான ஜன்மாவோ அவதார ரகசியத்தை யார் உள்ளபடி உணர்கிறார்களோ அப்படின்னு சொன்னோம். அவர்களுக்கு புனர்ஜன்மா நைதீஸ் மாமேதி சோர்ஜுனா அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு புனர்ஜன்மமே கிடையாது, என்ன வந்து அடைவார்கள் தான். எப்படிப்பட்ட என்னை தெரிந்தவர்களுக்கு அப்படின்னு கேட்டா, நான் அவதாரம் பண்ணும் பொழுது என்னுடைய இச்சையாலே அவதாரம் பண்ணுவேன், என்னுடைய காலத்துல என்னுடைய சங்கல்பத்தினால் அவதாரம் பண்ணும் பொழுதும் என்னுடைய சரூபமோ சுபாவமோ எதுவுமே மாறாது நான் பண்ணுவேன். எந்த சமயத்துல தர்மத்தினுடைய கிளானி ஏற்படுறதோ அந்த சமயத்துல என்னுடைய அவதாரம் இருக்கும். பரித்ராணய சாதுனாம் எப்படி பக்தர்களை போஷணம் பண்றதுக்காகவே நான் அவதாரம் பண்றேன்னு இந்த ரகசியங்களை தெரிந்தவன். அதனால அஜஹஸ்வஸ்வபாவன். அவர் அவதாரம் பண்றாங்கிறதுனால அவருடைய தன்மைகள்லாம் போயிடுறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். பத்தாத்மாக்களுக்கு தான் அப்படி. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மா வந்து ஞானமயமானவன். ஆனா நமக்கெல்லாம் ஞானம் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை இல்லையா? அப்ப ஞானமயம்தான் ஆத்மா. அப்ப நாமும் ஆத்மா தான். ஆனா ஞானமயமா தெரியலையே அப்படின்னா, அச்சித்தனுடைய சம்சர்க்கம் ஏற்பட்டதுனால, சரீரத்தோட நம்ம சேர்க்கை ஏற்பட்டதுனால நம்மளுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய ஞானம் முழுமையாக மலர்ச்சி அடையாத நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் அவதாரம் பண்ணும்பொழுது அவனுக்கு என்னைக்குமே ஞானம் மலர்ந்துதான் இருக்கும். பரமாத்மா தான். அவன் அவதாரம் பண்ணினாலும் பரமாத்மா தான், அவதாரம் பண்ணாம பரநிலையில் இருந்திருந்தாலும் பரமாத்மா தான், அர்ச்சாவதாரமா இருக்கும் பொழுதும் பரமாத்மா தான், விபவமா இருக்கும் பொழுதும் பரமாத்மா தான், அந்தர்யாமியா உள்ள உட்காண்டிருக்க பொழுதும் பரமாத்மா தான், திருக்கார்கடல்ல க்ஷீராப்தியில் இருக்கக்கூடியவனுக்கும் பரமாத்மா தான். எந்த இடத்துலையும் அவருடைய தன்மை ஈஷத்தும் குறையாது, மாறவே மாறாது. நமக்கு தான் மாறிடும். பால் இருக்கு, பாலோட தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னு கேட்டா பாலுடைய தன்மை குறைஞ்சு போயிடுறது இல்லையா? பால் இருக்கு, ஒரு தோஷம் பட்டெடுத்து ஏதோ ஒரு துரும்பு விழுந்துடுது அப்படின்னா அதுக்கு உடனே தோஷம் விழுந்துடுறது இல்லையா? ஆனா பெருமாள் இந்த அஜித்தோட சேர்ந்து சித்தோட சேர்ந்து, ஏன்னா நமக்குள்ள அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்கான். அப்ப பெருமாளுக்கும் இந்த சரீரத்தினுடைய சேர்க்க வரணும் இல்லையா? பெருமாளுக்கும் அந்த ஜீவாத்மா குறைவோடு இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவோ சரீரத்தினுடைய சேர்க்கை உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிறதுனால அவனுக்கும் தானே அந்த தோஷம் தட்டணும்னா அவனுக்கு தோஷம் தட்டாது அப்படின்னு. அஜஹத்ஸ்வஸ்வபாவம். அவன் எந்த நிலையிலையும் அவனுக்கு தன்னுடைய தன்மைகளை விடாதவன். அதனால வசுதேவ கிருஹே அவதீரணம் அப்படின்னு. இந்த கண்ணனா இருக்கிறவன் இவன் தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் இப்போ. அதனால ஸ்பெசிபிக்கா தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்கானா, வசுதேவ கிருஹே அவதீரணம். பரமாத்மாவும் நானும் ஒண்ணுதான் அர்ஜுனான்னு தெரியணும் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? அவதீரணம் அனவதிக அதிசய தேஜசா நிகிலம் ஜெகத் பாசயந்தம் அப்படின்னு. இவன் அவதாரம் பண்ணும் பொழுதே அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த கோகுலமே அந்த அளவுக்கு ஆனந்தமயமா மாறிடுது. அப்படியே சுகந்தமான காற்று வீசுறது, சந்திரன் அப்படியே தன்னுடைய காந்தியை காட்டின்னு இருக்கு. அங்க மரம் செடி கொடிகள்லாம் அழகா அசைஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். சீதளமான ஒரு காற்று வீசின்னு இருக்கான், சுகந்தமான காற்று வீசின்னு இருக்கான் அப்படின்னா பெருமாள் இங்க வந்து இறங்கிட்டானே. அவனுடைய அவதாரம் இருக்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிகிலம் ஜகத் உத்பாசயந்தம். அப்படியே ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிக்கிறது இல்லையா? அதான் விஷ்ணு புராணத்திலேயே அவனுடைய அவதாரம் ஏற்படும் பொழுது இந்த பானுனான்னு சொன்னான். ஒரு பானுவே வந்து இறங்கிடுத்தோ, ஒரு சூரியன் வந்து உதயம் ஆனா போலே இருந்தது அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா பாஹ்ய அந்த காரத்தை தான் போகும். வெளியில இருக்கக்கூடிய அந்த காரத்தை தானே போக்க முடியும், இருளை தானே போக்க முடியும் இல்லையா? இருட்டு இருக்கு, இரவு இருக்கு, காத்தால சூரியன் உதிச்சுடுத்து அப்படின்னு கேட்டா அந்த இரவு போயிடுறது. க்ஷணமாத்திரத்துல இரவு போயிடுறது. நான் 8 மணி நேரம் நான் இருந்திருக்கேன், இருட்டா இருந்திருக்கேன், இனிமேவும் இருட்டா தான் இருக்கணும்னு சொல்லிட முடியுமா? சூரியன் வந்த க்ஷணத்துல இருள் இருந்த இடம் தெரியாம போறதே. ஆனா அது வெளியில இருக்கக்கூடிய இருளை தான் போக்க முடியும். நம்ம மனசுல இருக்கக்கூடிய இருட்டை யாரால போக்க முடியும் அப்படின்னா அச்சுத பானுனா அப்படின்னு சொல்லிட்டு, அச்சுதனாக எம்பெருமான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணும்போது அவனும் ஒரு சூரியன் தான். அந்த சூரியன் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான ஜீவாத்மாக்கள்லையும் இருக்கக்கூடியதான அந்தகாரம், பாஹ்ய அந்த காரம் கிடையாது, ஆந்தர அந்த காரம்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இருளை யாரால போக்க முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட சூரியனாலதான் போக்க முடியும். அகில தேஜசா நிகிலம் ஜகத் பாசயந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மகாந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தம் அப்படின்னு சொல்றா. ஒரு பக்கம் பார்த்தா சூரியனை போல தேஜஸ், இன்னொரு பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு கேட்டா சந்திரனை போல குளிர்ச்சியான ஒரு தன்மை. இதுலயும் வெளிச்சம் அதுலயும் வெளிச்சம் இல்லையா? சூரியன் இருந்தா வெளிச்சம் தெரியுது, சந்திரன்லயும் வெளிச்சம் தெரியுது. ஆனா சந்திரனை பார்க்கும் பொழுது ரொம்ப தன்மையோட ஒரு ஒரு ஆசையா ஏற்படுறது. சூரியனை பார்க்கும் பொழுது மற்றவா யாரும் பக்கத்திலேயே வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு தன்மை ஏற்படுறது இல்லையா? அதனால அனபி பவனீயத்துவம்னு பேரு சூரியனுக்கு. என்ன அப்படின்னா, சூரியனா பெருமாள் நமக்கு இருந்துட்டு இருக்கும் பொழுது யாராவது பக்கத்துல நெருங்கிட முடியுமா? நம்மள யாராலையும் நெருங்க முடியாது. ஏன்னா அவன் பெருமாளை யாரும் அசுரர்களோ ராட்சசர்களோ நெருங்கிட முடியுமா? முடியாது. அதே போல நமக்கு ரொம்ப குளிர்ந்த தன்மையோடு இருக்கணுங்கிறதுனால பெருமாள் வந்து சந்திரனாவும் இருக்கு. அதனாலதான் சூரியனும் சந்திரனும் பெருமாளுக்கு 2 கண்கள் போல. இப்படியும் இருக்க முடியும், அப்படியும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்டதான என்னை யோமாம் பஜதே அப்படின்னு யார் பஜனை பண்ணுவாளோ அப்படிங்கிறத சொல்லணுமா. அதனால தன்னுடைய பெருமைகளை பத்தி பெருமாள் சொல்றோம் இல்லையா? நிகில ஜகதுதய விபவலய லீலம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த பிரபஞ்சத்துக்கு யார் பண்றாளோ,
அசங்கேய கல்யாண குணநிதிம், அனந்தமான திருக்கல்யாண குணங்களை உடையவன் யாரோ, ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய அனந்த குணநிதி திவ்ய ரூபம், திவ்ய மங்கள விக்கிரக திருமேனியை உடையவன் எவனோ, வாங் மனச அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஸ்வரூபத்தையும் சபாவத்தையும் உடையவன் எவனோ, இருந்தாலும் கூட இந்த பரத்வ தன்மைகளை எல்லாத்தையும் சொல்லிட்டு அபார காரண்ய சௌசீல்ய வாத்சல்யம் ஔதார்ய மகோததிம், இறங்கி நமக்காக சௌசீல்யத்தோடும் வாத்சல்யத்தோடும் இருக்கக்கூடியதான கடலான என்னை, அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யம், எல்லா லோகத்துக்கும் ஒரே சரண்யனாக இருக்கக்கூடியது என்னை, சரணம்னு ஒருத்த வந்துட்டா அப்படின்னு கேட்டா எதிவா ராவணஸ்வயம்னு யாராயிருந்தாலும் அந்த எல்லாத்துக்கும் சர்வலோக சரண்யாயன்னு சரண்யனாக இருக்கக்கூடிய என்னை, பிரணதார்த்திகரம், யார் இடத்துல சரணாகதி பண்றாளோ அவளுடைய துக்கத்தை போக்கக்கூடியவனான என்னை, ஆசிரித வாத்சல்யை கஜலதிம், எவ்வளவு தப்பு பண்ணினாலும் பெருமாள் இடத்துல போய் திருப்பி போய் நிக்கணும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு வாத்சல்யங்கிற குணம் நம்ம பேர்ல இருக்கிறதுனால தானே. அகில மனுஜனயன விஷயதாங்கதம், மாம்ச சற்றுக்களுக்கே தெரியும்படியாக அவதார நிலையில இருக்கக்கூடியவனான என்னை, அப்படி அவதாரம் பண்ணும் பொழுதும் கூட அஜஹத்ஸ்வஸ்வபாவம், தன்னுடைய ஸ்வரூபமோ சுபாவமோ எதுவுமே குறையாது இருக்கக்கூடியதான என்னை, வசுதேவ கிரகே அவதீரணம், வசுதேவனான அவனுடைய கிரகத்திலே அவதாரம் பண்ணின என்னை அப்படிங்கிறத சொல்லிட்டு, அவன் சூரியன் போலையும் சந்திரன் போலையும் இந்த லோகத்தை எல்லாத்தையும் ஒளினாலே மிளிரக்கூடியதான என்னை யார் பஜனம் பண்ணுகிறார்களோ அப்படின்னு தன்னுடைய பரத்வத்தையும் தன்னுடைய சௌலபியத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி, இப்படிப்பட்ட என்னை யோமாம் பஜதே அப்படின்னு. சமே யுக்ததமோ மதஹா, பஜதே அப்படின்னா யார் உபாசனம் பண்ணுகிறார்களோன்னு அர்த்தம். உபாசனம் தானே பக்தி யோகம்ங்கிறது. அந்த உபாசனம் யார் பண்ணுகிறார்களோ, சமே யுக்ததமோ மதஹா அப்படின்னா எல்லார காட்டிலும் இவனே சிரேஷ்டதமன், உயர்ந்தவன் அப்படின்னு. எல்லார காட்டிலும் இவனே உயர்ந்தவன், ச சர்வேபியா சிரேஷ்டதமஹா, எல்லார காட்டிலும் இவனே உயர்ந்தவன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, மதஹா என்னுடைய நினைப்பு அப்படின்னு. என்னுடைய நினைப்பு எல்லாம் சாதாரணம் கிடையாது அர்ஜுனா அப்படின்னு பகவத் ராமானுஜருடைய திருவள்ளுவம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வம் சர்வதா யதாவஸ்திதம் ஸ்வதயேவ சாட்சாத் குர்வன்னஹம் மன்யே, சர்வம் எல்லாத்தையும் நான் சாட்சாத்காரம் அப்படியே இருந்து பண்ண முடியும். உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 2 அடிக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை தான் நம்மளால சாட்சாத்காரம் பண்ண முடியும். பெருமாள் இந்த லோகத்துல இந்த நித்திய விபூதியோ லீலா விபூதியோ எல்லாத்தையும் சர்வம் அவனால சாட்சாத்காரம் பண்ண முடியும். சர்வதா எல்லா பொழுதும் அவனால சாட்சாத்காரம் பண்ண முடியும். நம்ம தூங்கிட்டோம்னா பக்கத்துல இருக்கிற விஷயம்தான், ஆனா நமக்கு தூங்கிட்டோம்னா தெரியறது அப்படி இல்லை இல்ல. பெருமாள் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும், எல்லா காலத்திலையும் பார்க்க முடியும், எல்லா இடத்தையும் பார்க்க முடியும், எப்படி இருக்கோ அந்த தன்மையோட பார்க்க முடியும். ஸ்வத ஏவ, வேற நமக்கெல்லாம் இந்திரியங்கள் இருந்தா தானே பார்க்க முடியும், அப்படி பெருமாளுக்கு கிடையாது. ஸ்வத ஏவ, அவனுக்கே இயற்கையாவே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றான். அதனால சர்வம் சர்வதா யதாவஸ்திதம் ஸ்வதயேவ, எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லா காலத்திலையும் பார்க்க முடியும், எல்லா நிலைகளையும் பார்க்க முடியும், அது இருக்கக்கூடிய தன்மையோட பார்க்க முடியும், தானாலே வேறு ஒரு சகாயம் இல்லாம பார்க்க முடியும், எல்லாத்தையும் சாட்சாத்காரம் பண்ணக்கூடியனான நான் மன்யே, நான் நினைக்கிறேன் இவனே உயர்ந்தவன். சும்மாலாம் சொல்லிடல அப்படின்னு அர்த்தம். இங்கே அவ பெருமாள் நினைச்சுட்டா, பெருமாள் உயர்ந்தவன் நினைச்சுட்டானா பெரிய விஷயமா அப்படின்னா, பெருமாள் உயர்ந்தவன் நினைச்சுட்டானா எல்லாத்தையும் நான் சாட்சாத்காரம் பண்றேன் பத்தியா, அப்படிப்பட்ட நான் இதையும் சாட்சாத்காரம் பண்ணி சொல்றேன், இவன் தான் உயர்ந்தவன். உள்ளது உள்ளபடி தெரியணும் இல்லையா, யார் உயர்ந்தவன் இவன் சொல்லிட்டா போருமான்னு சொல்லிட முடியும். எல்லாத்தையும் யார் சர்வதா பார்த்துட்டு இருக்காளோ அவனே வாயை திறந்து என்ன சொல்றான் அப்படின்னா, பக்தன் தான் உயர்ந்தவன் சொல்றாங்கிறது ராமானுஜருடைய திருவுள்ளம். சமே யுக்ததமோ மதஹா, மே மதஹா என்னுடைய உள்ளம்னு சொல்றாரு இல்லையா. மே மதஹாங்கிறது வேணுமா அப்படின்னு கேட்டா, உள்ளபடி பார்க்கக்கூடிய தன்மை பெருமாளுக்கு தான் உண்டு. எல்லா சமயமும் பார்க்கக்கூடிய தன்மை, எல்லா நிலைகளையும் பார்க்கக்கூடிய தன்மை, எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய தன்மை, எல்லா வஸ்துக்களையும் பார்க்கக்கூடிய தன்மை. அப்ப தபஸ்விகளை பார்க்கலாம், யோகிகளை பார்க்கிறான், கர்மயோகிகளை பார்க்கிறான், ஞான யோகிகளை பார்க்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பக்தனை பார்க்கும்போது இவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் சமே யுக்ததமோ மதஹா, மே மதஹா எனக்கு இவனே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யோகினாம் அப்படி சர்வேஷாம், கர்மயோகியோ ஞான யோகியோ ஜீவாத்ம யோகியோ எல்லார காட்டிலும்னு சொல்லணும். அந்த இடத்துல மேருமலையை பார்க்கும் பொழுது சின்ன கடுகு பெருக கடுகுன்னு பெரிய வித்தியாசம் ஏற்பட போறது இல்லையே. ஜீவாத்ம யோகிங்கிறது உயர்ந்தவன் தான். மற்றவாளை பார்க்கும் பொழுது, சம்சாரிய பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யம் தான் வேணும்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடியவளை பார்க்கும் பொழுது ஜீவாத்ம யோகி உயர்ந்தவன். ஆனா பக்தன்னு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு கேட்டா இவாள்லாம் பக்கத்திலே வர முடியாது. மேரு மலைக்கும் கடுகுக்கும் என்ன வித்தியாசம் உண்டோ அந்த மாதிரி. அதனால யோகினாம் அப்படி சர்வேஷாம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உயர்ந்த ஆழ்ந்த கருத்து உண்டு.
மத்கதேர் அந்தராத்மனா, என்னிடத்திலே வேற எந்த விஷயத்திலையும் அவர்களுடைய மனசு நிலை கொள்ளாது. என்னுடைய சரித்திரங்கள், என்னுடைய கதைகள், என்னுடைய ரூபம், என்னுடைய குணங்கள் இதுல மட்டுமே தான் இருக்கும். இது இல்ல அப்படின்னு கேட்டா உண்ணும் சோறு பருகநீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு ஒரு கால் எம்பெருமானுடைய அனுபவம் ஒரு க்ஷணம் கிடைக்கல அப்படின்னு கேட்டா அவள் உயிர் பிரிஞ்சிடும்ங்கிற இந்த ஒரு நிலையினால மத்கதேர் அந்தராத்மனா, என்னிடத்துல நிலை நின்ற மனசை உடையவர்களாய். ஸ்ரத்தாவான்னு சும்மா இருக்க முடியாது. எப்படியாவது பெருமாள் அடைஞ்சிட முடியாதான்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பாளாம். அந்த துவரைக்கு ஸ்ரத்தைன்னு பேருங்கிறத சொல்றார். பஜதே யோமாம் பஜதே, என்னை யார் உபாசனம் பண்ணுகிறார்களோ, என்னைன்னு சொல்ற இடத்துல நம்ம இந்த இடத்துலாம் சொன்னோம். பரத்வத்தையும் சௌலபியத்தையும் உடையனான என்னை யோமாம் பஜதே, எந்த பக்தனானவன் பக்தி பண்றானோ, உபாசனம் பண்றானோ, தியானம் பண்றானோ அப்படிப்பட்டவன் சமே யுக்ததமோ மதா, அவனே உயர்ந்தவன் என்பது என்னுடைய திருவுள்ளம் அப்படிங்கிறத சொல்றான். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு கண்ணாலேயே தெரியும். எனக்கு எல்லாம் எது உண்மைங்கிறது நன்னா எனக்கு தெரியும். இதுதான் உண்மைன்னு தெரியணுமா, அதனால சமய யுக்ததமோ மதகாங்கிறதுக்கு அந்த அர்த்தம் தான் பொருந்தும்னு சொல்லிட்டு நம்ம பாஷ்யக்காரர் இதனுடைய அர்த்தத்தை சொல்றார். இதோட 6வது அத்தியாயம் முடிஞ்சதுன்னு சொன்னோம். अथ ज्ञान विज्ञान योगो नाम सप्तमोऽध्यायः। श्रीभगवानुवाच मय्यासक्तमनाः पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु அப்படின்னு இப்ப 7வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறது. அந்த 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அவதாரிக்கையில பகவத் ராமானுஜர் சிலதெல்லாம் சொல்லணும்னு நமக்கு ஆசைப்படுறார். அது என்ன விஷயம் அப்படின்னா, முதல் 6 அத்தியாயங்கள்ல என்ன நடக்கிறது? முதல் 6 அத்தியாயங்கள்ல பரமபிராப்தியன் பெருமாள், அவன்தான் பரபிரம்மம், எல்லா லோகத்துக்கும் காரணன் அவன்தான், ஸ்வதகா எல்லாத்தையும் அறிந்தவன், சர்வஜன்னு பேரு, சர்வபூதன்னு எல்லா விஷயங்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன், சத்தியசங்கல்பன், நித்திய விபூதி லீலா விபூதின்னு 2 விபூதிகளை உடையவன். இவன் ஸ்ரீயப்பதியான நாராயணன். இவனை அடைய வேணும் அப்படின்னா பக்தி பண்ணணும். அதற்கு அங்கமாக ஆத்ம ஞான பூர்வகமாக கர்மானுஷ்டான சாத்தியம் பண்ணணும். யாதாத்மிய தரிசனம் அப்படின்னு ஜீவாத்மா வேறு சரீரம் வேறுங்கிற ஒரு எண்ணம், அந்த நிலை நின்ற எண்ணத்தோடே கர்மாக்களை பண்ணணும். கர்மாவினுடைய பலன் என்னுடையதல்ல, இந்த கர்மா என்னுடையதல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணணும். அது பண்ணும் பொழுது துவந்துவங்களை பொறுத்துண்டு பண்ணணும். இப்படி பண்ணினோம் அப்படின்னு கேட்டா எந்த பக்தியை கொண்டு பெருமாளை அடையணுமோ, யார் அடையாறாளோ அப்படிப்பட்டதான ஜீவாத்மாவினுடைய தரிசனம் உத்தம் சொல்லப்பட்டது அப்படின்னா, பரமாத்மாவை தான் அடையணும். அதுதான் பரம பிரயோஜனம். பரமாத்மாவை அடையக்கூடியவன் பிராப்துன்னு பிரத்யேகாத்மான்னு சொல்லுவோம். ஜீவாத்மா தான் பரமாத்மாவை அடையிறது இல்லையா? அப்ப அந்த ஜீவாத்மா யாருன்னு தெரியணுமே, அதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் அப்படிங்கிறத பண்ணிட்டு ஜீவாத்ம தரிசனம்ங்கிறது இந்த முதல் 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்படுறது அப்படிங்கிறத சொன்னான். இப்ப நடு 6 அத்தியாயங்கள்ல பரபிரம்மபூத பரமபுருஷஸ்வரூபம் ததுபாசனஞ்ச பக்தி சப்தவாச்சியம் உச்சதே அப்படிங்கிறத சொல்றார். பெருமாளை பத்தி இப்ப சொல்ல போறது. பரபிரம்மபூத, அவன் தான் பெருமாள், அவன் தான் பரபிரம்மம், பரமபுருஷன்னு சொல்லக்கூடியவன் தான் அவன். ஸ்வரூபம், அவனுடைய தன்மைகள் என்னது, ஜீவாத்ம தன்மைகள் என்னங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா? அது நெருப்புனால எரிக்க முடியாது, காத்துனால உலர்த்த முடியாது அப்படிங்களா, அதனுடைய தன்மைகளை பார்த்தோம். ரொம்ப அணுபாக இருந்துட்டு இருக்கும், அது என்னைக்குமே ஞானமயனாக இருந்துட்டு இருக்கும், அது நித்தியமானது இப்படின்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்ப பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமே, அதனால தன்னுடைய ஸ்வரூபம் என்னது, பரபிரம்மம்னு சொல்லக்கூடியவனான பரமபுருஷன்னு சொல்லக்கூடியவனான அவனுடைய தன்மை என்னது, ஸ்வரூபம். ததுபாசனம் அப்படின்னு அவன் அடையக்கூடியதான வழின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு உபாசனம்னு சொல்றோம், தியானம்னு சொல்றோம். இதெல்லாம் பக்திஹி அப்படின்னு சொல்லிட்டு உபாசனஞ்ச பக்தி சப்த வாச்சியம். அப்ப பக்தி யோகம், பக்திங்கிற ஒரு பேரோட எது இருக்கு அப்படின்னு கேட்டா இதுதான் இருக்குன்னு சொல்றான். எதை நம்ம உபாசனம்னு சொல்றோமோ, எதை நம்ம தியானம்னு சொல்றோமோ அப்படிதான், அதுதான் பக்தி அப்படின்னு சொல்றான் நமக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, பின்னாடியே 18வது அத்தியாயத்துல சுருக்கம் சம்மரிலாம் கொடுக்க போறார். அந்த சம்மரி கொடுக்கும் பொழுதே ரொம்ப கிளியரா யாருக்கு பக்தி ஏற்படும்னு சொல்றார். சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம் அப்படின்னு. யார் சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம் அப்படின்னு, என்னுடையதான பக்தி ஒருவனுக்கு ஏற்படும். யாருக்கு அப்படின்னா, ஜீவாத்ம யோகியானவனுக்கு என்னுடைய பக்தி ஏற்படும் அப்படின்னா, அதுதான் ப்ரீரெக்வெசிட்னு அர்த்தம்.
ப்ரீரெக்வசிட். என்னுடைய பறையான பக்தி என்னிடத்துல ஏற்படணும்னாலே சமசர்வேஷு பூதேஷு ஜீவாத்மாவினுடைய தரிசனம் கர்மயோகத்தினாலேயோ ஞான யோகத்தினாலேயோ ரெண்டும் சேர்ந்ததுனாலேயோ ஒருத்தனுக்கு ஏற்படணும். அப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா சமத்தம்ங்கிற ஒரு புத்தி ஏற்படும். அப்பதான் என்னிடத்துல பக்திங்கிறது ஏற்படும் இல்லையா? ஒரு பிராமணனை பார்க்கும் பொழுதும், ஒரு யானையை பார்க்கும் பொழுதும், ஒரு நாயை பார்க்கும் பொழுதும், ஒரு நாயை தின்னக்கூடியவனை பார்க்கும் பொழுதும், எல்லாத்த பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை பார்க்கறதுனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா எல்லாம் ஒண்ணுன்னு பார்க்கக்கூடிய நிலை அவனுக்கு வருதோ அவனுக்கு தான் என்னிடத்திலான பறையான பக்தி வரும். சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம் அப்படின்னு சொல்லிட்டு 18வது அத்தியாயங்கள்ல வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப முக்கியமா சில விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துறார் பகவத் ராமானுஜர். என்ன அப்படின்னு கேட்டா, வேதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது உபநிஷத்துக்கள்லாம். உபாசனம், தியானம் அப்படின்னு சில சப்தங்கள் வருது உபநிஷத்துக்கள்ல. அதே மாதிரி பக்தி அப்படின்னு சில வார்த்தைகள் வருது. அதே மாதிரி திருஷ்டி, பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள்லாம் வருது. இது எல்லாம் ஒண்ணுதானா வெவ்வேறா? எதை கொண்டு பெருமாளை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெளியறது எதை கொண்டு தெரியுது? வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். வேதத்துக்கு அந்தமா இருக்கக்கூடிய வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள், அதுல என்ன சொல்லப்படுறதோ அதை கொண்டுதான் பரமாத்மாவை எப்படி பார்க்க முடியும்னு தெரியணும். பரமாத்மாவை அறிவை கொண்டு பார்க்க முடியுமா? பரமாத்மாவை உபாசனம் கொண்டு பார்க்க முடியுமா? பரமாத்மாவை பார்த்தாதான் பார்க்க முடியுமா? மானசிக சாட்சா்காரம் இருந்தாதான் அவனை பார்க்க முடியுமா? எது மோட்சம் அப்படின்லாம் தெரியணும் இல்லையா? தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி அப்படின்னு சொல்லிட்டு வேதனங்கிற சப்தம் வருது. தமேவ விதித்வா அதிமிருத்யும் ஏதி அப்படின்னு. மரணத்தை காட்டி போகக்கூடியதான நிலை, மரணமற்ற நிலை ஒருவனுக்கு ஏற்படும். எப்ப ஏற்படும் அப்படின்னா, தமேவ விதித்வா, அவனை அறிந்த போது, அறிந்து இவனுக்கு அமரத்துவம் அப்படிங்கிற நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றான். தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி அப்படின்னு இதுல புருஷ சூக்தத்துல வருது. தமேவம் வித்வான், அவனை இவ்விதமாக அறிந்து, அமிர்த இஹ பவதி, அமிர்தத்துவங்கிற நிலை இவனுக்கு ஏற்படும். தமேவம் வித்வான், இது ரெண்டுத்திலுமே என்ன? விதித்வா, வித்வான் அப்படின்னு ரெண்டுமே வேதனம், அறிந்து, எம்பெருமானை அறிந்து, பரபிரம்மத்தை அறிந்து இவனுக்கு மோட்ச நிலை ஏற்படும்னு சொல்றான். சோ இப்ப இந்த இடத்துல வேதனங்கிற 2 வார்த்தை வருது இல்லையா? அடுத்த உபநிஷத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுவா, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்யாசித்தவ்யா அப்படின்னு வருது. ஆத்மாவரே, பரமாத்மாவான அந்த பரமாத்மாவை திரஷ்டவ்யா பார்க்க வேணும், ஸ்ரோதவ்யா கேட்க வேணும், மந்தவ்யா மனனம் பண்ண வேண்டும், நினைக்க வேண்டும், நிதித்யாசித்தவ்யா மெடிடேட் பண்ணணும், நித்தியமாக உபாசனம் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணணும்? பார்க்கணும், அவனை கேட்கணும், அவனை ஸ்மரணம் பண்ணணும், அவனை தியானம் பண்ணிட்டே இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப எதனால மோட்சம்? தமேவ விதித்வான்னு சொல்லிட்டு வேதனத்தினால மோட்சம். அவனை அறிஞ்சுண்டோன்னா மோட்சம்னு சொல்றோம். இந்த இடத்துல அவனை பார்க்கணும், அவனை கேட்கணும், அவனை நினைக்கணும்னு சொல்றோம். அடுத்ததுல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஆத்மானம் ஏவ லோகம் உபாசீத, உபாசனம் பண்ண வேண்டியது, அந்த பரமாத்மாவை உபாசனம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சோ உபாசனம் பண்ணணுமா, கேட்கணுமா, பார்க்கணுமா? எதனால மோட்சம் அப்படிங்கிற குழப்பம் வருது. அடுத்தது சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு, भिद्यते हृदय ग्रंथि छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरेன்னு 2 வாக்கியங்கள் எடுத்துண்டு அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அழுக்குகள் எல்லாம் போயிடுமா, அவனுடைய மனசுல இருக்கக்கூடியதான குழப்பங்கள் எல்லாம் தீருமா, அவனுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழியுமா? எப்ப அப்படின்னா, தஸ்மின் திருஷ்டே பராவரே, ஒருவன் எப்போ பரமாத்மாவை பார்க்கிறானோ அப்போ அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கோ, அவன் மனசுல இருக்கக்கூடியதான பாப்பங்களோ அவன் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், அவனுடைய கர்மாக்கள் ஒழிஞ்சு போயிடும், அவன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒழிஞ்சு போயிடும், அவன் மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். தஸ்மின் திருஷ்டி, அவனை பார்க்கும் பொழுது, பரமாத்மாவை பார்க்கும் பொழுது இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றான். வேற ஒரு இடத்துல சத்வசுத்தௌ துருவா ஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா அப்படின்னு. ஸ்மிருதி லம்பே, ஸ்மிருதி அப்படின்னா அவனை நினைச்சுட்டே இருக்கும் பொழுது, நினைத்துண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் இல்ல முடிச்சுக்கள் எல்லாம் விடுபட்டு போயிடும் அப்படின்னா. அப்போ ஒரு இடத்துல ஸ்மிருதி லம்பேன்னு ஸ்மரணம் பண்ணிண்டே இருந்தோம் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடியதான குழப்பங்களோ அல்லது முடிச்சுக்களோ அவிழ்ந்துடும்னு சொல்லிட்டு, இன்னொரு இடத்துல தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு அவனை பார்க்கும் பொழுது இதெல்லாம் போகும்னு சொல்றான்.
இன்னொரு இடத்துல விதித்வா அதிமிருத்யுமேத்தின்னு சொல்றான். அவனை தெரிஞ்சுட்டோம்னா இவனுக்கு அமரத்தம்ங்கிற நிலை ஏற்படும்னு சொல்றான். அப்ப வேதனமா, உபாசனமா, தியானமா, திருஷ்டியா, இது எதனால பெருமாளை பார்க்க முடியும்ங்கிற குழப்பம் வருதே. இது எல்லாத்துக்கும் பகவத் ராமானுஜர் சமஞ்சசம் பண்றார். இதெல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றாரு. சுவாமி தேசிகனும் அழகா அதனுடைய தாற்பரிய சந்திரிகையில சொல்றான். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிதல்னு பேர் இல்லையா? முதல்ல இப்பதான் பரமாத்மா அப்படிங்கிற வார்த்தையே முதல்ல காதுல விழுறது. அப்ப இந்த பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால உபநிஷத்தினுடைய பரிசீலனங்கள்லாம் நம்ம பண்ணிட்டே வரும். அப்ப அவனுக்கு அப்ப பரமாத்மா அப்படின்னா உடனே யார் பரமாத்மா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னா, சத்தியத்துக்கு என்னைக்குமே சத்தியமா ஒரே வஸ்து தான் இருக்க முடியும். அனந்தமான ஞானம் ஒரே வஸ்துவின் இடத்துலதான் இருக்க முடியும். அனந்தமான தன்மையோட ஒரு முடிவே இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு தன்மையோடு ஒரு விஷயம்தான் இருக்க முடியும். அது பரபிரம்மம் அப்படின்னா முதல்ல அப்பதான் கேட்கிறான். அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டே வரும். இப்போ உடனே அதை அறிவுன்னு சொல்லிட முடியுமா? இப்ப வேதனம் தமேவ வித்யித்வா அதிமிருத்யுமேதி அப்படின்னா, இப்ப நான் தான் பரபிரம்மம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே, இப்பதான் தெரிஞ்சுட்டான் பரபிரம்மம்னா இதுதான் பரபிரம்மம். உடனே அவனுக்கு வந்து மோட்சம் கிடைச்சிருமான்னு கிடைக்காது இல்லையா? அப்ப அந்த அறிவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, உள்ளது உள்ளபடி அந்த தன்மைகள் ஈசத்தும் குறையாமே அறிய வேண்டும் அப்படின்னு தானே அங்க அர்த்தமா இருக்கு. அவனை முதல்ல தெரிஞ்சுட்டோம். அவனுக்கு சௌசீல்யம், வாத்சல்யம், ஔதாரியம்னு திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டு, திவ்ய மங்கள விக்கிரகம் எல்லாம் உண்டு. சௌசீல்யங்கிறது நம்ம ஆசிரியர்களிடத்துல அத்தியந்தமான வாத்சல்யம் உண்டு. எல்லாருக்காகவே இவன் அவதாரம் பண்ணுகிறான்னு அவருடைய விஷயங்கள் ஊனா தெரிஞ்சுட்டே வரும் இல்லையா? அவருடைய சுரூபமோ சுபாவமோ இந்த மாதிரி உபதேசத்தினால கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டே வரும். அப்ப வேதனங்கிறது முதல்ல அவன் யார் அப்படிங்கிறது தெரியறது. தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்மரணம் அப்படிங்கிறது வருது. நோ, தெரிஞ்சுக்கிறது. வேதனம் டு நோ, அவனை பத்தினதான ஞானம், நாலேஜ் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்மரணம், திங்கிங். அப்படியே கண்ணை மூடிண்டு பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை நினைக்கிறது. திங்கிங் இல்லையா? ஏதோ ஒரு சரித்திரத்தை நினைச்சு பார்க்கறது. பெருமாள் எந்த அளவுக்கு அழகா கோபியர்களோட ராசக்கிரீடை பண்ணினான் அப்படின்னு, பெருமாள் எப்படி ரொம்ப அழகா சபரியினுடைய ஒரு ஒரு குடிசைக்கு போய் தாயாரும் பெருமாளும் விளையாழ்வாரும் சேர்ந்து கொண்டு அவள் என்ன அமுது சாதிக்கிறாளோ அதை எடுத்துண்டு அவளுக்கு மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தான்னு அதை நினைக்கிறது இல்லையா? அவனை பத்தி நினைக்கிறது, பெருமாளை பத்தி நினைக்கிறது. இது நினைப்புன்னு அர்த்தம். அறிதல், அறிந்து நினைத்தல் அப்படின்னா, நினைக்கிறதுங்கிறது தாட்ஸ், அவனை பத்தி நினைச்சுட்டே இருக்கு. இந்த நினைப்பு ஒரு க்ஷணம் நினைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வேலையில போயிடுறோம் இல்லையா? எப்பயுமே வந்து நம்மளுடைய மனசு குரங்கு மாதிரி மாறிண்டே தானே இருக்கு. பெருமாளை பத்தியே மட்டுமா நினைச்சிட்டு இருக்கோம். உடனே திடீர்னு நம்மளுடைய ஆத்துக்கார மேல ஒரு கோவம் வருது, உடனே அவரை பத்தி திட்டின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆத்துல வந்து ஆஃபீஸ்ல யாரோ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை பத்தி நினைக்கிறோம். திடீர்னு நடுவில் பெருமாளை பத்தி ஸ்மிருதி நினைவு இருக்கு, ஆனா இடையறாத நினைவு இருக்கா அப்படின்னா அது கிடையாது. அதனாலதான் ஸ்மிருதி லம்பே அப்படின்னு. அந்த ஸ்மரணமே என்ன ஆகணும் அப்படின்னா உபாசனமா மாறணும், தியானமா மாறணும். ஸ்மிருதினா நினைவு, அந்த ஸ்மிருதியினுடைய நீடிக்கை தியானம். அப்ப மெடிடேட்னு அர்த்தம். கண்டினியூஸா பெருமாளை நினைச்சுட்டே இருக்கிறது, பெருமாளை நினைச்சுட்டே இருக்கிறது, பெருமாளை நினைச்சுட்டே இருக்கிறது, பெருமாளை நினைச்சுட்டே இருக்கிறது, பெருமாளை நினைச்சுட்டே இருக்கிறது. கண்களை மூடி பெருமாளை நினைச்சுட்டே இருக்கிறது. அவனுடைய ரூபத்தை தியானம் பண்றது, அவனுடைய சொரூபத்தை தியானம் பண்றது, அவனுடைய திருக்கல்யாண குணங்களை தியானம் பண்றது, அவனுடைய சரித்திரங்களை தியானம் பண்ணிட்டே இருக்கிறது. புரியறது இல்லையோ? நினைப்புங்கிறது ஒண்ணு, ஆனா நினைப்பு கண்டினியூ ஆகணுமே, அதுதான் ஸ்மிருதி லம்பே அப்படின்னா தியானம்ங்கிற ஒரு நிலைக்கு போகுது. நினைவு, அந்த நினைவு முதிரும் பொழுது வேற நினைப்பு கலக்காம இது மாத்திரமே நித்தியமா நினைச்சுட்டு இருக்கக்கூடிய தன்மைக்கு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ண முடியாது, 20 நிமிஷம் தியானம் பண்ண முடியாது, 30 நிமிஷம் தியானம் பண்ண முடியாது, 1 மணி நேரம் தியானம் பண்ண முடியாது. தியானம் தானே, நினைப்பு தானே. நினைப்பே ஒரு க்ஷணம் எப்படி தியானம் பண்றது எப்படி இருக்கு, 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது. அப்ப ஸ்மிருதிங்கிறது தியானமா பரிணமிக்கிறது. வேதனங்கிறது முதல்ல தெரிஞ்சுண்டு அவனை நினைத்து அவனை தியானம் பண்ணுவது அப்படின்னு. அப்ப நினைச்சுட்டே இருக்கும், நினைச்சுட்டே இருக்கும், நினைச்சுட்டே இருக்கும், நினைச்சுட்டே இருக்கும், நினைச்சுட்டே இருக்கும். கண்களை மூடுறோம், நினைச்சுட்டே இருக்கும். பட்டுன்னு பெருமாளுடைய சாட்சாத்காரம் ஏற்படுறது. அப்ப திருஷ்டி அப்படிங்கிறது இல்லையா? வெறும ஒரு செகண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பெருமாளை கண்டுபிடிச்சிட முடியுமா? ஒரு சாமானிய வஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனாலே ஆஹா மொமெண்ட் இல்லையா? நீ ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு பிஹெச்டி பண்றான், ஏதோ ஒரு விஷயத்த தெரியணும் அப்படின்னா ஒரு க்ஷணத்துல இப்பதான் முதல்ல தெரிஞ்சுட்டேன், உடனே தெரிஞ்சுட்டானா தெரியுமா? 5 வருஷம் 6 வருஷம் படிக்கணும், திருப்பி ரிசர்ச் பண்ணணும், அதை பத்தியே தூங்கும் பொழுதுலாம் நினைச்சுட்டே இருக்கணும்.
அப்ப திடீர்னு அவன் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்பொழுது ஒரு சமயத்துல அவன் பார்த்துருவான், தன்னுடைய இன்சைட் என்னவோ அது தெரிஞ்சிடும். அப்படிதான் அப்ப பெருமாளுக்கு மட்டும் இப்படி அப்படியே சாதாரணமா வந்துருவாங்க. பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும், பெருமாளை பத்தி நினைக்கணும், பெருமாளை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும். தூக்கத்துல நடக்கும் பொழுது, தூங்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது பெருமாளை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தியானம் முதிர்ந்த நிலையில பார்த்துருவான், கண்கள்ல தெரிஞ்சிருவான், பெருமாளே சாட்சாத்காரம் ஆயிடும். அப்ப தெரிஞ்சிரும் அப்படின்னு கேட்டார். அப்ப வேதனம் அதனுடைய முதிர்ந்த நிலை, உபாசனம் அதனுடைய முதிர்ந்த நிலை, திரஷ்டவியம்ங்கிற திருஷ்டி. அப்ப இதெல்லாம் ஒண்ணுதானே, ஒரு விசேஷம்தான். வேதனத்தினுடைய விசேஷ தர்மந்தான் ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியினுடைய விசேஷ தர்மந்தான் தியானம், அந்த தியானத்தினுடைய முதிர்வு தான் திருஷ்டி. அப்ப இது எல்லாம் ஒண்ணுதான். இந்த இதுக்குள்ள விசேஷம், இதனுடைய விசேஷம், இதனுடைய விசேஷம். அதனால விதித்வா அதிமிருத்யுமேதி அப்படின்னு கேட்டா, அவனை அறிந்து அப்படின்னா முதல் வாட்டியப்பதான் அறிந்துங்கிற மாதிரி அறிந்து கிடையாது, உள்ளபடி அறிந்து தியானம் பண்ணி அவனை பார்க்கும்படியாக அவனை அறிதல். பார்த்தா என்னதான் இருந்தாலும் பிரத்யக்ஷமா பார்க்கறதுங்கிறது வேறதானே. இப்ப நம்ம ஸ்கூல்லயே லேப்ல எல்லாம் நம்ம பண்ணும்பொழுது ஒண்ணு படிக்கிறதுன்னு தியரின்னு ஒண்ணு வச்சுப்போம், இன்னொன்னு ப்ராக்டிக்கல்னு ஒண்ணு வச்சுப்போம் இல்லையா. அறிதல்ங்கிறது தியரி, ப்ராக்டிக்கல்ங்கிறது பார்த்தா தானே தெரியும், கையில பழகினாதானே தெரியும். அப்ப தியரிக்கும் பிராக்டிஸ்க்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா. அதனால தெரிஞ்சுண்டு, ஆனா தெரிஞ்சுக்காம நேரா பிராக்டிஸ்க்கு போக முடியுமா, முடியாது இல்லையா. அப்ப தெரிஞ்சுண்டு நினைத்து அது முதிர்ந்து அது திருஷ்டியா மாறுறது அப்படின்னு. அப்ப அவன் நினைக்கும் பொழுதே பார்க்கிறா போலேயே இருக்குமா, அந்த நினைவு முதிர்ந்த நிலைக்கு பார்க்கா போலே இருக்கக்கூடிய தன்மைக்கு 2 எக்ஸாம்பிள் சுவாமி தேசிகன் தரா. இதை பத்தி நான் அடியேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டா, மாரீச்சனுக்கு ராமனிடத்துல எந்த அளவுக்கு பயம் இருந்தது அப்படின்னு கேட்டா, ராவணன் போய் மாரீச்சன் இடத்துல இந்த மாதிரி, அவனிடத்துல இந்த மாதிரி பண்ணணும், நான் தாயார் அபகாரம் பண்ணிட்டு வரணும், அதுக்கு நீதான் எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு உடல்லாம் நடுங்கிறது. அப்ப விரக்ஷேன்னு எந்த மரங்களை பார்த்தாலும் சக்கரவர்த்தி திருமகனுடைய திருமேனிதான் அதுல தெரியறதாம். எப்படி தெரிய முடியும், அது மரம் தான் பார்க்கிற, ஏன் தெரியறது சொல்றானே பிரமாணமா ராமாயணத்துல ஸ்லோகம் வருதே, விரக்ஷே அப்படின்னு சொல்லிட்டு எந்த விரக்ஷத்தை பார்த்தாலும் எந்த மரத்தை பார்த்தாலும் எனக்கு ராமன் தான் தெரியறான் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவனை நினைச்சு பயம். ஒரு பயத்துக்கே அந்த தன்மை உண்டு அப்படின்னா பக்திக்கு அந்த தன்மை இருக்காது. நினைச்சுட்டே இருக்கா அப்படின்னா பார்க்கிற இடம்லாம் கண்ணனா தெரியும் இல்லையா. அப்ப அந்த நினைவினுடைய முதிர்வு, பயத்துக்கே அந்த நினைவினுடைய முதிர்வு பார்க்கிறா போல தோன்றது அப்படின்னு கேட்டா, பக்திக்கு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த பெருமாள் தெரியுமாங்கிறதுல என்ன சந்தேகம் இருக்கு, பெருமாள் தெரியதான் தெரியுமா அப்படிங்கிறதுனால வேதனம், ஸ்மரணம், உபாசனம், தியானம், திருஷ்டி அப்படின்னு எல்லாம் அதனுடைய விசேஷ நிலைகள் தானே ஒழிய எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத சொல்றார். அதற்கப்புறம் பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, தர்சன சமாகாரம்னு பேர். தர்சன சமாகாரம்னா பார்க்கிற அப்போலேயே இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் பக்தி யோகம்னு பேர். இவன் எந்த அளவுக்கு நினைச்சுட்டே இருப்பான் அப்படின்னா கிட்டத்தட்ட பெருமாளை பார்த்தா போலேயே இருக்குமா. அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், மாரீச்சனுக்கு எப்படி ராமன் எல்லா வரங்கள்லயும் தெரிஞ்சானோ அந்த மாதிரின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இன்னொரு உபனிஷத்துக்கள் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பகுதா ஸ்ருதேன யமைவைஷ வ்ருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனுஸ்வாம் அப்படின்னு. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா கேட்கணும், மந்தவ்யா நினைக்க வேண்டும், நிதித்தியாசித்தவ்யா தியானம் பண்ணிக்க வேண்டும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு, நாயம் ஆத்மா பிரவச்சனே நல்லப்யா, அவனை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால தான் கிடைக்க போறது இல்லை பெருமாள். ந மேதயா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால கிடைக்க போறது இல்லை. ந பகுனா ஸ்ருதே, நான் திருப்பி அவனை கேட்கறதுனால கிடைக்க போறது இல்லை. யமை வைஷவ்ருணுதே, யார் இவன் வரிக்கிறானோ, பரமாத்மாவானவன் யாரை வரிக்கிறானோ, தேனலப்யா அவனால மட்டும்தான் அடைய முடியும். தஸ்ய ஏஷ ஆத்மா விவருணதே தனும் ஸ்வாம், தன்னுடையதான திருமேனியை அவனுக்கு இவன் காட்டுவன். பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால பெருமாளை பார்க்க முடியாது, அவனை பத்தி கேட்டுட்டே இருக்கிறதுனால பெருமாளை பார்க்க முடியாது, அறிவு இருக்குங்கிறதுனால பெருமாளை பார்த்துட்டு இருக்க முடியாது, அவனை பத்தி பேசுறதுனால பெருமாளை பார்க்க முடியாது. யாரை எம்பெருமான் வரிக்கிறானோ அவனுக்கு தன்னுடையதான திருமேனியை தானே காட்டுவன் அப்படின்னு ஒரு இடத்துல வருது.
அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அப்ப நம்ம பக்தி பண்றதுலாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லையா? உபாசனம் பண்ணி என்ன யார் அவனுக்கு காட்ட போறானோ அவனுக்கு தானே காட்ட போறான் இல்லையா? நான் இதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப தமேவ விதித்வா அதிவிருத்தியமேத்தின்னு அவனை பத்தி தெரிஞ்சுண்டா எம்பெருமான் அடைஞ்சிட முடியும்னு ஒரு இடத்துல வருது. அவனை பத்தி தியானம் பண்ணு, உபாசனம் பண்ணு, பண்ணினா வந்துட முடியும்னு வருது. இப்படி பண்ணினாலும் கிடைக்க போறதுல பெருமாள் அவன் யாருக்கு கொடுக்க போறானோ அவனுக்கு தான் வரப்போகுதுங்கிறது வருது. இதெல்லாத்தையும் திருப்பி சமஞ்சசம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமாள் யார நினைப்பான் அப்படின்னு கேட்டா ஆத்மைவத் மே மதம்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவனை தான் இவன் நினைப்பான். தேஷாம் ஞானி நித்தியுக்தோ ஏகபக்தர் விசேஷத்தே பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய நினைப்புல யார் இருக்கா? பெருமாளுக்கு அந்தராத்மாவா யார் இருக்கா அப்படின்னா எந்த பக்தன் தன்னையே மக்கதேர் அந்தராத்மனான்னு சொன்னா போல என்னிடத்திலேயே நிலை நின்ற மனதை உடையனாய், என்னை தவிர வேறு எந்த விஷயத்தையும் நோக்கி இல்லாதவனாய், ஒரு க்ஷணம் என் விஷயமான பிரிவு ஏற்பட்டாலும் கூட கல்பகோட்டி யுகம் போனா போலே இருக்கக்கூடியவனாய், உயிரே பெரியும்படியாக இருக்கக்கூடியவனாய் எந்த பக்தன் இருக்கானோ அந்த பக்தனுக்கு தன்னை கொடுக்கணும்னு பெருமாள் ஆசைப்படுவானா இல்லையா? யாருக்கு பெருமாள் தன்னை கொடுக்கணும்னு ஆசைப்படுவான்? யாருக்கு பெருமாள் தன்னை காட்டணும்னு ஆசைப்படுவான்? யாருக்கு பெருமாள் தன்னை காட்டி தன்னுடையதான அனுபவத்தை இவனுக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணணும்னு யாருக்கு ஏற்படும் அப்படின்னா பக்தனுக்கு அந்த பக்தியின் காரணமாகவே பெருமாளுடைய வரணியம் ஏற்படும். பெருமாள் அவன் பக்கத்துல போவான்னு அர்த்தம். சும்மா போவானா? இவன் பக்தி பண்றான், பெருமாள் 10 அடி இவன் பக்கத்துல வரான் அப்படின்னு தானே அர்த்தமாகிறது. அதனால தஸ்யைவ ஏஷ தனும் சுவாம்னு தன்னுடையதான திருமேனியை யாருக்கு காட்டுவான் அப்படின்னா அப்படிப்பட்ட பக்தியை பண்ணக்கூடியவனுக்கு பெருமாள் அந்த அந்த பக்திக்கு இறங்கி, இவனுடைய அறிவுக்கு இறங்கி கிடையாது, பக்திக்கு இறங்கி, பத்துடை அடியவர்க்கெளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் அப்படின்னு பக்தி இல்லாம நீ எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ, உபனிஷத்தை எவ்வளவுதான் படி, எவ்வளவு வித்வான்கள் இடத்துல போய் நீ காலக்ஷேபம் பண்ணு, பக்தி இல்லாம எவ்வளவுதான் கதைகளை கேளு, பக்தி இல்லாம எவ்வளவுதான் நீ பிரவச்சனம் பண்ணு, பக்தி இல்லாம எவ்வளவுதான் தீக்ஷணமான புத்தியோட பெருமாளை நீ நினைச்சு பாரு, பெருமாள் எல்லாம் பிடிக்கவே முடியாது. பக்தி இருக்கட்டும், சர்ன்னு பெருமாள் கீழே இறங்கி வந்துவான். அப்போ பக்தி இல்லாம இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தமே தவிர பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க சொல்றது இல்ல. பக்தி இல்லாம பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, பக்தி இல்லாம அவனை பிரவச்சனம் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை, பக்தி இல்லாம அவனை பத்தி கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை. யார் அவனை வரிப்பானோ, யாரை இவன் வரிப்பானோ, பரமாத்மா யாரை வரிப்பானோ, எப்ப யார் வரிப்பான் இவன் பக்தனை தான் இவன் வரிப்பான். அதனால பத்துடை அடியவர்க்கு எளியவன்னு சொல்லிட்டு வந்துருவான். அதனால வேதனம், ஸ்மிருதி, ஸ்மரணம், தியானம், உபாசனம், திருஷ்டி, பெருமாள் யார் வரிக்க போறான் இது எல்லாம் பக்தனை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளம். இந்த பக்திக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்தி ரீதி அபிதீயத்தே அப்படின்னு. ஸ்நேகபூர்வமான அனுத்தியானம், நினைச்சண்டே இருக்கணும், ஒரு அன்போடு நினைக்கணும். நினைச்சுட்டே இருக்கலாம். இப்ப நிறைய சாக்கடையும் தான் நம்ம நினைச்சுட்டே இருக்கோம், நினைக்காமையா இருந்துன்னு இருக்கோம். அதை பக்தியும் சொல்லிட முடியுமா? இல்லையா? எவ்வளவோ சில பேரை தான் நம்ம செலிபிரிட்டியில தான் எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருக்கோம், அதை உடனே பக்தின்னு சொல்லிட முடியுமா? நினைச்சுட்டே இருந்தும் ஸ்நேகம் இல்லைன்னா பக்தி கிடையாது. நினைச்சுட்டே இருந்தும் அது மகனீய விஷயமா இல்லை அப்படின்னா அதுவும் பக்தின்னு சொல்ல முடியாது. அதனால பரமாத்மாவினிடத்துல ஒரு உணர்வோட அன்போட இருக்கக்கூடிய நினைவுக்கு தான் பக்தின்னு பேரு. ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்தி ரீதி அபிதீயதே. தியானம் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், ஆனா அன்போட உபாசனம் பண்ணணும். என்னுடைய குழந்தைன்னு நினைச்சு உபாசனம் பண்ணணும், என்னுடைய சகான்னு நினைச்சுட்டு உபாசனம் பண்ணணும், என்னுடைய ராஜான்னு நினைச்சுட்டு உபாசனம், என்னுடைய சுவாமின்னு நினைச்சுட்டு உபாசனம் பண்ணணும், என்னுடைய நாயக்கன்னு நினைச்சுட்டு உபாசனம் பண்ணணும்னா அந்த அன்பு கலந்த தியானத்துக்கு பக்தி அப்படின்னு பேரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால அத்தஹான்னு கடைசியில முடிக்கிறார். தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்யஃப் பந்தா அஜனாய வித்யதே அப்படின்னு. வித்வான் அப்படின்னா இந்த மாதிரி அறிந்தவனுக்கு தான் கிடைக்க போறேன் அப்படின்னு. அறிந்து நினைத்து உணர்ந்து ஒரு அன்போடு கலந்து அறிந்து உணர்ந்து நினைத்து அப்ப அவனுக்கு நான் கிடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பெருமாளே தன்னுடைய கீதையில நாகம் வேதனைர் ந தபசா ந தானேன நச்ச இத்யயா சக்ய ஏவம் விதோ திரட்டும் திருஷ்டவானசி மாம் யதா பக்தியாது அனன்யயா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா அப்படின்னு.
வேதங்கள்னால என்ன தெரிஞ்சுக்க முடியாது, தபசனால என்ன தெரிஞ்சுக்க முடியாது, தானம் பண்றதுனால தெரிஞ்சுக்க முடியாது, இஜ்ஜின்னு சொல்லக்கூடியதான திருவாராதனம் பண்றதுனால என்ன தெரிஞ்சுக்க முடியாது. என்னை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தியாது அனன்யா சக்யா. பக்தி இல்லாத தானத்தினாலேயோ, பக்தி இல்லாத தபசனாலேயோ, பக்தி இல்லாத வேதத்தினாலேயோ, பக்தி இல்லாத திருவாராதனத்தினாலேயோ அர்ஜுனா என்ன அடைஞ்சிட முடியாது. பக்தியாது அனன்யா சக்யா அகம் ஏவம் விதோ அர்ஜுனா அப்படின்னு. இப்படிப்பட்டவன் இந்த தன்மைகளை உடையவன் நான்கிறத பக்தியை கொண்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேட்டும் ச பரந்தபா. என்னை உள்ளபடி அறிவதற்கும், என்னை உள்ளபடி பார்ப்பதற்கும், உள்ளபடி பார்த்து அறிந்து பார்த்து என்னிடத்திலே வந்து ஐக்கியமாவதற்கும், தத்வேன பிரவேட்டும் என்னை வந்து அடைவதற்கும் பக்தியை தவிர வேறு ஒரு விஷயம் பார்க்க முடியாது. பக்தியாது அனன்யா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா. இப்படிப்பட்டவனான என்னை பார்ப்பதற்கோ அறிவதற்கோ, அறிந்து பார்ப்பதற்கோ, அறிந்தும் பார்த்தும் என்னை வந்து அடைவதற்கோ பக்தியாது அனன்யா சக்யா. பக்தியை தவிர வேறு எந்த விஷயத்தினாலையும் என்னை வந்து அடைய முடியாதுன்னு சொன்னதுனால வேதனம்தான் ஸ்மரணம், ஸ்மரணத்தினுடைய விசேஷணம்தான் தியானம், தியானத்தினுடைய முதிர்வுல தான் திருஷ்டி. இது எல்லாமே ஸ்நேகபூர்வமா இருக்கணும், அன்பு கலந்ததா இருக்கணும், அப்பதான் பக்தி. அப்படிப்பட்ட பக்தனை பெருமாள் வரிக்கணும்னு நினைப்பான். அதனால்தான் காட்டவே கண்ட பாத கமலம்னு சொல்லும் இல்லையா. தன்னுடைய முயற்சினால அமலநாதிபிரான் அவர் அமலநாதிபிரான் பாடினார்னு சொல்லலையே இல்லையா. காட்டவே கண்ட பாத கமலம், தன்னுடைய திருமேனினுடைய சௌந்தரியம் அழகு எல்லாத்தையும் பெருமாள் ரங்கநாதன் தானே காட்ட கண்ட அமலநாதிபிரான் பாடினார், திருவாள் அருளை செய்தார். அப்படிங்கும் பொழுது பெருமாள் காட்டுவான். யாருக்கு காட்டுவான்னா அப்படிப்பட்ட பக்தனுக்கு தான் காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிப்பட்டதான பக்தி தான் இனிமேல் வரக்கூடியதான இந்த 7-12 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட போகுது. பெருமாளுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, அந்த அப்படிப்பட்டதான பரபிரம்மம்னு சொல்லக்கூடியதன், பரமபுருஷன்னு சொல்லக்கூடியதன், ஸ்ரீயப்பதின்னு சொல்லக்கூடியவன், அவனை அடைவதற்குன்னு உண்டான பக்தி என்ன தன்மைகளை உடையது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போறார். பக்தனுடைய பெருமைகளை பத்தி பேச போறார். இதெல்லாம் தான் இனிமே இந்த அத்தியாயங்களை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அவதாரிக்கை கொடுக்கிறார். ஸோ இந்த அவதாரிக்கையை என்ன பார்க்கிறோம், 6வது அத்தியாயம் முடிவுல சமேயுக்த தமோமதா அப்படின்னு தபஸ்விகளை காட்டிலும், தானவான்களை காட்டிலும், கர்மயோகம் பண்றவாளை காட்டிலும், யோகின்னு ஜீவாத்ம யோகிகளை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருத்தனை சொல்லி அவன் தான் பக்தன். மேமதா எல்லாத்தையும் உள்ளபடி பார்த்து தெரிந்து கொண்டிருக்கும் எனக்கு அதுதான் திருவுள்ளம் அப்படின்னு பெருமாள் சொல்றான். யாருங்கிறது பரத்வனான என்னை, சௌலபியத்தை உடையவனான என்னை யார் பஜனம் பண்ணுகிறார்களோ, பக்தி பண்ணுகிறார்களோ, ஒரு க்ஷணம் கூட என்னை விட்டு பிரிய முடியாதுங்கிற ஒரு தன்மையோடு யார் என்ன பஜனம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்ங்கிற ஒரு டீசரை கொடுத்து, அதற்கு மேல 7 அத்தியாயங்களுக்கு முன்னாடி அவதாரிக்கையில பகவத் ராமானுஜர் ஜீவாத்ம தரிசனம் 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் பக்தி யோகம் சொல்ல போறது அப்படிங்கிறத சொல்லி, வேதனம்ங்கிற அறிவு, அந்த அறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஸ்மிருதிங்கிற நினைவு, இந்த நினைவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தியானம், உபாசனம், ஸ்மிருதி லம்பம்ங்கிற கண்டினியூஸா இருக்கக்கூடியதான மெடிடேஷன் நம்ம சொல்லுவோமே, அந்த நினைவனுடைய நீண்டு இருக்கக்கூடியதான தன்மை. அப்படி அது பண்ணும் பொழுது ஸ்நேகபூர்வமா அன்பு கலந்து என்னுடைய நாயகன், என்னுடைய குழந்தை, என்னுடைய ராஜா, என்னுடைய சுவாமிங்கிற ஒரு பக்திங்கிற ஒரு நினைவோடு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, அப்படிப்பட்டவனுக்கு பெருமாள் தன்னை காட்டணும்னு பெருமாள் இவனை வரிப்பன். அப்படி வரிச்சான் அப்படின்னு கேட்டா அந்த திருஷ்டிங்கிற சாட்சா்காரம் அவனுக்கு தான் ஏற்படுங்கிறத சொல்லி, தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்ய பந்தா அயனாய வித்யதேங்கிற ஸ்ருதியும், ந தானேன ந தபசா அஹம் ஏவம் விதோர்ஜுனா பக்தியா து அனன்யா சக்யா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பவேட்டும் ச பரந்தபான்னு பக்தியை கொண்டுதான் என்னை அறிய முடியும். அந்த பக்தியை கொண்டு என்னை அறிஞ்சிண்ட அப்படின்னு கேட்டா உனக்கு மோட்சம் ஏற்படும் அப்படின்னு இந்த ஸ்மிருதியான கீதைக்கும் அந்த ஸ்ருதியான புருஷ சூக்தத்துக்கும் ஒரு சமஞ்சசத்தை பகவத் ராமானுஜர் சொல்லி, இப்படிப்பட்டதான பக்தி யோகம் தான் இனி 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட போறதுங்கிறத சொல்றார். இதோட நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ಧನ್ಯಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ.
சொல்லுங்க உமா அம்மா. எங்க இருக்கீங்க? ஹலோ, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கோ? சென்னையில இருக்கேன். எந்த இடத்துல சென்னையில? சோழிங்கநல்லூர்ல. எதுனா கிளாஸ் மாதிரி எடுப்பீங்களா? ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும் எப்பா இருந்தாலும்? ஆன்லைன்ல தான் எடுக்கிறேன், ஆஃப்லைன்ல எதுவும் எடுக்கிறது இல்லை. அப்படியா? ம். என்ன எடுக்கிறீங்க? லேடிஸ் உண்டா? இது இப்போ ஆஃப்லைன்ல இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, பகவத்கீதை இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது தவிர குழந்தைகளுக்கு வந்து தயாசதகம் சொல்லித்தர மாதிரி மனப்பாடம் பண்றதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். மியூட்ல இருக்கே, ஏதாவது பேசுறதா இருந்தா. இல்ல வேற எதுனா எல்டர்லி பர்சன்ஸ்க்கு எதனா வேற கிளாஸ் எடுக்கிறீங்களா? எடுக்கிற மாதிரி நேர்ல இல்ல, இது இது இப்போதைக்கு இவ்வளவுதான். எப்படின்னா நேரம் கிடைக்கிறது இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதுனால. இந்த ஒரு ஃப்ரைடேவும் மண்டேவும் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது தவிர குழந்தைகளுக்கு தயாசதகம் எடுத்துட்டு இருக்கேன். அடியன்மா சுவாமி இந்த கிளாஸுக்கே டேட் இல்ல, டைம் இல்லாம நாள் மாறி மாறி வருது. அவங்க பயங்கர பிஸிமா. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய சொல்லுங்க. எதனா பிரைவேட்டா தனியா எடுத்தா. சரி சரி அடியேன். அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.